எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. பசங்க வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் தான் அம்மா அப்பாவோட ரொம்ப பாசமா இருக்காங்க. பட் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு எல்டர் அப்யூஸ் அப்படின்றது வந்து நம்ம இங்க சொல்லலாம். ஸோ ஏன் நீங்க அப்யூஸ்ன்ற வார்த்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கலா, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து காயப்படுத்துறதோ இல்ல பினான்சியலா, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு அபியூஸாவும் சொல்லலாம் அண்ட் வைலன்ஸாவும் நம்ம வந்து இங்க சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து மெயினா ஏன் நடந்து நடக்குதுன்னா ப்ராப்பர்ட்டி ட்ரிவன் அக்ரிஷன் அப்படின்றது சொல்லலாம். அப்படின்னா கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னா சண்டைகள் எதனாலன்னா பணத்தினால பிரச்சனைகள். இன்னொன்னு வந்து கேர் கிவர் வச்சாங்க, அந்த கேர் கிவர் சத்தமா பேசுறது இல்ல வந்து அவங்களை வந்து இது பண்றது அப்படி எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மென்டல் ஹெல்த் எல்லாமே கொண்டு வந்து இவங்க கிட்ட வந்து காமிக்கிறது. இன்னொன்னு வந்து இப்படி நடக்கும் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கொண்டு வந்து இங்க நெக்லெக்டா வந்து வயசானவங்களும் பாத்துக்குவாங்க. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சிவியர் கேசஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் ஆன்டி சோசியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் அப்படின்றது. நார்சிஸ்டிக் மீன்ஸ் என்னன்னா லைக் ஃபேமிலி ட்ராமா இருக்கலாம், இல்ல வந்து வயசானவங்களுக்கு வந்து ப்ரீவியஸா ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கலாம், மறக்க முடியாத விஷயங்கள் இருக்கும். அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டட், அது பக்கத்துல யார் இருக்காங்கன்றது தெரியாது, அவங்க சொன்னதே சொல்லுவாங்க எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. தட் மைட் பி சைல்ட்ஹுட்ல இருக்கலாம், இல்ல வந்து மிட் ஏஜ் டவுன்ல இருக்கலாம். பட் அது வந்து வயசானதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பிரெயின்ஸ்ல வந்து அந்த ட்ராமாஸ் இல்லைன்னா அப்படி இருக்கிறதுலாம் அவங்க பேசுறதே பேசி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இதுல வந்து ஒரு இரிட்டேஷன் வர வைக்கிறதுக்கு. ஆனா வந்து பொறுமையா இருக்கணும். இந்த பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூர் எமோஷனல் பாண்டேஜ் வித் பேரண்ட்ஸ். ஏன்னா உங்க கூட உங்க குழந்தைங்களுக்கு இருக்கிற பாண்டேஜ்ல வந்து ஏதாவது வந்து சரியா வந்து இல்லாம இருக்கலாம். இன்னொன்னு வந்து அடிக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கட்டும், இல்ல ட்ரக்ஸ் இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கேம்லிங் இருக்குது, இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து பேரண்ட்ஸ் மேல காமிப்பாங்க. இன்னொன்னு பினான்சியல் ரிக்ரெட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, அப்போ வந்து பேரண்ட்ஸ் தான் அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எல்லாமே வேணும் அப்படின்றது வந்து சண்டைகள் போடுறாங்க. சோ லேக் ஆஃப் பேஷன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. சோ சில பேர் வந்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ற தூண்டி விட்டுறது வந்து டாக்ஸிக் பர்சனாலிட்டி பீப்புள் அரௌண்ட் இருப்பாங்க. உங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடு, உங்க அப்பா கிட்ட சண்டை போடு, சோ இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி போய் அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க. சோ அதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். சோ மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் ஒரு ரீசனாவும் இருக்கலாம். பெஸ்ட் வந்து என்னன்னா லீகல் ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து நீங்க எடுத்துக்கணும். சோ நார்மலா நீங்க இருக்கும் போது வயசாகிறதுக்கு முன்னாடியே வந்து பில்ஸ் இருக்கட்டும், இல்ல நாமினேஷன் நீங்க போடுறீங்க, லீகல் டாக்குமெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே கேர்ஃபுல்லா நீங்க பண்ணுங்க. உங்க உயிரோட இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் போற மாதிரி பசங்களுக்கு நீங்க அது உங்க இஷ்டம். அது நீங்க வந்து என்ன பண்ணுவோங்க, பட் பக்காவா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. சோ பினான்சியல் டிபெண்டன்ஸ் அப்படின்றது உங்க பசங்க மேல உங்களுக்கு பினான்சியல் டிபெண்டன்ஸ் எல்லாமே நீங்க வந்து தனியா ஒரு பர்சனல் பேங்க் நீங்க வச்சுட்டு அது வந்து ஒரு சேஃபா உங்களோட பணத்தை நீங்க வச்சுட்டு மெயின்டைன் பண்ற அளவுக்கு வந்து நீங்க தெளிவா இருக்கணும். சோசியல் சப்போர்ட் வந்து டெஃபினெட்லி இஸ் ரிக்வயர்ட். நீங்க வந்து சேஃபா இருக்கணும், ஐசோலேட்டா நீங்க இருக்காதுங்க. எல்லாரும் கூட வந்து பேசிட்டு இருந்தாலும் உங்களோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். என்னால இனிமே ஒர்க் பண்ண முடியாது, உங்களால நடக்கிற வரைக்கும் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டே இருங்க. ஜஸ்ட் கோ அரௌண்ட், நீங்க வாக் இல்ல வந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் எல்லாரும் கூட பேசுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வந்து வைக்கும். இன்னொன்னு வந்து கவுன்சிலிங் டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு வந்து வயசான காலத்துல வந்து கவுன்சிலிங் போறது பெஸ்ட் வே. கவுன்சிலிங் வந்து கம்பல்சரியா அட்டென்ட் பண்ணுங்க. உங்க முடிஞ்சா ஃபேமிலியோடவே கவுன்சிலிங் நீங்க போறது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பெஸ்ட் வே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இஃப் இட் இஸ் பிசிக்கல் வயலன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்குது அப்படிங்கும் போது இமீடியட்டா போலீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. மகனோ இல்ல மகளோ யாராவது வந்து உங்களோட பணத்துக்காகவோ உங்களோட வீட்டுக்காகவோ சொத்துக்காகவோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க, சோ உங்களை வந்து மென்டலி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றது வந்து ஏதாவது வயலன்ஸா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா போலீஸ் கிட்ட நீங்க ஹெல்ப் சீக் பண்றது வந்து பெஸ்ட் வே. தேங்க்யூ so much and please do follow psychologist Chamu Instagram page as well as YouTube channel. Thank you.